ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் மைய பகுதியில் கூட அவர்களுக்கு இறங்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே நம்முடைய தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய அன்பை இந்த வேத வசனம் எந்தளவாய் வெளிப்படுத்துகிறது என்பதை நாம் வாசித்தோம். தேவன் தம்முடைய பிள்ளைகளை எந்தளவாய் நேசிக்கிறார் என்பதை மிக அருமையாக வேத வசனங்கள் வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தம்முடைய ஜனத்தை நேசிக்கிற தம்முடைய ஜனத்தை எப்படியாக அவர் நடத்துகிறார் என்றால், முதலாவதாக அவர்கள் பசியாக இருப்பதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் நம்மை நேசிப்பதினால பசியாக நம்மை விடுவதில்லை. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, தாகமாக இருப்பதும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பசி, தாகம், உஷ்ணம், வெயில், இந்த 4 காரியங்கள் அந்த பூமியில் நம்மை அணுகாதபடிக்கு தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். இந்த காரியங்களை நாம் யோசிக்கும்போது தேவன் ஒவ்வொரு மனிதனையும் எந்தளவாய் நேசிக்கிறார் என்பதை நாம் மிகவும் நன்றாக அறிந்து கொள்ள முடியும். அநேகருடைய வாழ்க்கையில் பசிகள், அநேகருடைய வாழ்க்கையில் தாகம், உஷ்ணம், வெயில், அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பூமியில். ஆனால் தம்மை நேசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் அவர் தகப்பனை போல நம்மை பசியாக விடாதபடிக்கு, தாகமாய் விடாதபடிக்கு, உஷ்ணங்களும் வெயில்களும் நம்மை தாக்காதபடிக்கு தேவன் நமக்கு இறங்குகிறவராக இருக்கிறார். எத்தனை உஷ்ணங்கள், எத்தனை வெயில்கள், பசி, தாகம் இந்த பூமியில் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் ஆகாரத்தை கொடுத்து தாகத்தை தீர்த்து இந்த வெயில் உஷ்ணம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளையும் மட்டுமாய் தேவன் தாயின் கருவில் நாம் உருவானது முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை நடத்துகிறார். ஏனென்றால் அவர் இறங்குகிற தேவன், இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அதனால்தான் இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இறங்குகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்மளுக்கு இறங்குகிற ஒரு தேவன், இரக்கமுள்ள தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். இந்த பூமியில் எத்தனை பசி, எத்தனை தாகம், எத்தனை வெயில், எத்தனை உஷ்ணங்கள் வந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை அவர் இரக்கத்தின் மீதமாக அவர் மிகவும் நன்றாய் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர்களை நடத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாக இஸ்ரவேல் ஜனங்களை நான் பார்க்கும்போது அவர்கள் அடிமைத்தனத்தில் எகிப்து தேசத்தில் இருந்தபோது அந்த பிள்ளைகளை அவர் நேசித்து அவர்களை மிகவும் நேர்த்தியாக அந்த 40 வருஷங்களும் அவருடைய தேவையெல்லாம் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை மிகவும் நன்றாக அவர் நடத்தி வந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். அதுபோல் உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவானது முதற்கொண்டு தேவன் இறங்குகிற தேவனாக இருப்பதினால நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் கரம் பிடித்து அவர் நடத்தி அவர் ஒவ்வொரு நாளிலும் நம்மை நேசித்து நம்மை பாதுகாத்து எந்தளவாய் தேவன் இந்த நாள் மட்டும் நம்மை நடத்தியிருக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நாளிலும் உணர முடியும். தேவனுடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்ததாக வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை நீரூற்றுகளின் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நடத்துகிறது மாத்திரம் அல்ல, நம்மை ஒரு செழிப்பான இடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறார். அதை நாம் நீரூற்றுகள் இடத்திற்கு, செழிப்பான இடம் எதை நாம் யோசிக்கலாம் என்றால் நித்திய ராஜ்யத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இந்த பூமியில் தேவன் மிகவும் பசி, உஷ்ணங்கள், தாகங்கள், வெயில் எதுவும் அணுகாதபடிக்கு எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் இறங்கி அவர் எந்த ஆபத்துக்கள் இல்லாதபடிக்கு இந்த பூமியில் தாயின் கருவில் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் அவர் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி நடத்தினாரோ அதே போல் ஒவ்வொருவரையும் தேவன் இவ்வளவா இந்த நாள் மட்டும் நடத்தி வந்திருக்கிறார், இனியும் நடத்தப் போகிறார். இந்த நாள் வரைக்கும் நடத்தி தேவன் நீரூற்றண்டைக்கு நான் நித்திய ஜீவன்
தேவன் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும் போது அங்கு கொண்டு போய் விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்றுகளை ஜீவ தண்ணீரை நாம் பருகுவதற்கு, நித்திய ராஜ்யத்தில் அவரோடு கூட வாழ்வதற்கு அங்கு தேவன் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் தேவன் நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். தேவன் நித்திய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவராக, அது ஒரு செழிப்புள்ள தேசம், அது மிகவும் மிகவும் மிக அருமையான ஒரு தேசம். நாம் எப்போதும் ஜீவ காலமெல்லாம் நாம் வாழ்கிற ஒரு தேசமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். தேவன் நம்மை அங்கு கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் இரக்கமுள்ள தேவன், எங்களை இவ்வளவாய் நடத்தி வந்ததற்காக நன்றி. எங்களை நீரூற்று அன்றைக்கு நித்திய ஜீவன் கொண்டு போய் விடுகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீரூற்று அன்றைக்கு கொண்டு போய் விடுவேன் என்று சொல்லியிருக்கிற இந்த வார்த்தை நிமித்த ஒவ்வொருவரையும் நீரூற்று அன்றைக்கு உம்முடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நீர் நடத்தி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபக்கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.